அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அமிர்தாவை சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல், நீ ஒன்றும் கவலைப்படாத அமிர்தா, ஒரு நல்ல ப்ரொடியூசரை பார்த்து நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் ஒரு கட்டன் ரேட்டாக ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட விடாமுயற்சிக்காக கூடிய சீக்கிரம் நம்ம எழிலோட படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்டு மூலியமாவோ இல்லை அவர் ஓனாவோ நிறைய ப்ரொடியூசரை பார்த்தாச்சு, எங்கேயுமே ஓகே ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எழில் என்ன பண்ணுறான்னா அடுத்த விடாமுயற்சியோட தொடர்ந்து ஒவ்வொரு கம்பெனியை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காரு நம்ம எழில். ஃபைனலாக ஒரு கம்பெனியில் ஓகேவும் வாங்கிட்டாரு. அவர் சொன்ன கதையை பிடிச்சி போய் டைரக்டர் பரவாயில்லடா, நல்ல கதை எழுதியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, இதுக்கு முன்னாடி நீ எடுத்த படம் ஓடிச்சின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஏன் அந்த இயக்குனர் உன்னோட படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நடந்த ப்ராப்ளத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம எழில். ஏன்னா வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளத்தால் அவர் சொன்ன டைமுக்கு என்னால் போக முடியல. என்னென்னா என் பாட்டி ஜெயிலுக்கு போகிற பெரிய ஒரு சூழ்நிலை, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் போக முடியல. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எவ்வளவோ கேட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது விஷயத்தையும் நம்ம எழில் சொல்கிறாங்க. எழிலோட கதையெல்லாம் கேட்டு இவர் என்ன பண்ணுறேன்னா, சரிப்பா உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நான் சொல்கிற டைமிங்க்கு கரெக்டாக நீ வந்தாகணும், திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னேன்னா கண்டிப்பாக நானும் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு. உடனே எழில் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு. சந்தோஷத்தோட வீட்டுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாச்சு, என்னோட படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா சொல்லவே தேவையில்லை, எழில் நீ நினச்ச லட்சியத்தை அடையிறதுக்கான பாதை வந்துக்கிட்டே இருக்கு, நீ விடாமுயற்சியோட தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் முகத்தில் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எழில் அடுத்து அவரோட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு பாட்டியோட ஆசையை சேர்த்து நிறைவேற்ற போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.